இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே ஓம் என்ற பிரணவம் மகா புனிதமான அழியாதொரு பரபிரம்மத்தின் வடிவமாகும். இந்த ஓம் என்பது அகரம், உகரம், அம் என்ற 3 அட்சரங்கள் அல்லது மாத்திரைகளால் அமைந்தது. இந்த அட்சரங்கள் பின் வருவற்றை குறிக்கின்றன. அகரம், உகரம், அம் சொரூப நிலை என்று பிரித்திருக்கிறார்கள். அகரமாக பிரம்மா, உகரமாக விஷ்ணு, அம் சிவன். இதற்கு மும்மூர்த்தி ஸ்வரூபம் என்று அழைக்கிறார்கள். 2 அகரமாக சூரியன், உகரமாக சந்திரன், அம் என்ற வடிவமாக அக்னி இருக்கிறார். இதற்கு ஒளி வடிவம் என்று பெயர். 3 அகரமாக ஸ்திரீ, உகரமாக புருஷன், அம் நபும்சகன் லிங்க வடிவமாக இருக்கிறார். 4 அகரமாக கிரியாசக்தி, உகரமாக இச்சாசக்தி, அம் ஞானசக்தி லிங்க சமஷ்டி வடிவமாக இருக்கிறார். 5 அகரம் ருக்வேதம், உகரம் யஜுர்வேதம், அம் சாமவேதம் வேதசாரமாக விளங்குகிறார். 6 அகரம் ஸ்தூல வடிவமாகவும், உ ஷீயமாகவும், அம் காரண வடிவமாகவும் இருக்கிறார். இதற்கு லிங்க சாரீரம் என்று பெயர். 7 பாதம், நாபி, சிரம் முறையே ஆ, உ, அம் என்று அழைக்கப்படுகிறார்கள். மனித உடலாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் இந்த பிரணவத்தினுடைய வடிவங்களாக சொல்லப்படுகிறது. பிரணவம் என்பதை தெரியும், ஆனால் இந்த பிரணவத்துக்கு இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாது. இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். நன்றி.